ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான் சுட போகிறோம். அது சாதா தோசை இல்லை, முட்டை தோசை, நெய் தோசை. உங்களுக்கு எந்த தோசை பிடிக்கும் சொல்லுங்கள். வாங்க முதல்ல தோசையை ஊற்றுவோம். ஒரு ஆளுக்கு ஒரு தோசை பிடிக்கும். ஒரு ஆளுக்கு தோசையே பிடிக்காது. யாருக்கு தோசை பிடிக்காதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இது ஊற்றியாச்சா? இது வந்து நெய் தோசை. நெய் தோசையில் நெய் ஊற்றணும்ல, இந்தா நெய் எடுத்து ஊற்றிக்கலாம். கரண்டி இங்கே இருக்கு. வேகட்டும் வேகட்டும். தோசை வெந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு முட்டை தோசை ஊற்றணும். அப்புறம் நெய் தோசை, முட்டை தோசை மாற்றி மாற்றி ஊற்றணும். ஏன்னா முட்டையாக ஊற்றினா வந்து கட்டுப்படி ஆகாதுல்ல, அதனால. உங்களுக்கு என்ன தோசை பிடிக்கும்? எனக்கு முட்டை தோசை தான் பிடிக்கும். எனக்கு முட்டை தோசை தான் பிடிக்குன்னு ஒரு ஆளுக்கு தெரியும். அந்த வீடியோ பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த ஆளுக்கு தெரியும். சரி, வேறு வாஷிங் மிஷினில் துணி வந்து போட்டுட்டேன், காலையிலே எழுந்திரிச்சு. சரி வேகட்டும். திருப்பி போட்டோம், அப்புறம் பிஞ்சிட போகுது. அவ்வளோதான், நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். அதுக்கு மேலே வந்து கருவி போயிடும். ஓகே, எடுத்துக்கலாம். இந்த ஆடியை தயவு செஞ்சு என்னை கூப்பிடாதடி. ஐயோ, வந்து சபா பார்த்துக்கம்மா. அடுத்து இன்னொரு தோசை. கல் ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா தோசை வந்து வட்டமாக வராது, பிரிஞ்சுக்கிட்டு தான் வரும். அதனால் நம்ம கொஞ்சம் சிறுத்து வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு தான் தோசை ஊற்றணும். நல்ல வேலை பியலை. இப்போ வந்து முட்டை ஊற்றிக்கலாமா? அது உடச்சிக்கிறேன். முட்டையை வந்து உடச்சிட்டேன், ஊற்றிக்கலாம். சுற்றி ஊற்றிக்கலாம். கோலம் போடுவோமா? இப்படி பண்ணாதான் எல்லா இடத்துலையும் முட்டை இருக்கும். முட்டை வந்து அப்படிலாம் சூப்பராக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்பீடாக அதுவும் வச்சாச்சு அடுப்பை. அப்புறம் என்ன, நெய் தான். நெய்யை ஊற்றிக்கிட்டோம். சக்குஃபா அமைதியாரு. அவ்வளோதான். முட்டை தோசை வேகட்டும். அவ்வளோதான், முட்டை தோசை வந்து வெந்துருச்சு. அதை திருப்பி போட்டுக்கலாம். குட்டி பாப்பா வேற கையில் வந்துருச்சு. அம்மாடி பயமாக இருக்குது, தெரிச்சிடுமோன்னு. இங்கே பாருங்க. இருடி இருடி. அவ்வளோதான், நம்ம சோழி முடிஞ்சிச்சு. இனிமேல் நம்ம வந்து தோசை ஊற்ற முடியாது. ஃபோனை தூக்கி ஓரம் கட்டிட்டு தான் தோசை ஊற்ற முடியும். பாருங்க, முட்டை தோசை எனக்கு பிடிச்ச முட்டை தோசை. தலை 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 வச்சாச்சு. அடுத்த தோசையை ஊற்றுவோம். எல்லாருக்கும் தான் பிடிக்கும். தோசை பிஞ்சுக்கிட்டு வரும் பார்த்ததுன்னா சொன்னா நீ தெரியும் உன்னை பற்றி எனக்கு. போ. திங்கிற திண்டாதான் வலிக்கு. அவ்வளோதான். அடுத்து நம்ம நெய் தோசை ஊற்றியாச்சு. நம்ம முட்டை தோசை ரெடி ஆகிவிட்டது. லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, பாய். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் வச்சுட்டேன், வீடியோ எடுத்தேன், அவ்வளோதான். ஃபோனெல்லாம் எடுக்கிறா. ஐயோ, விடுறி. பாய் 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 பாய்.
என்னம்மா வேணும்? பிள்ளையோட்ட என்னடி வச்சிருக்கிற? குறி.